வணக்கம் மக்களே. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ உங்களால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டோட அண்ணாவுக்கு பிறந்ததுலேருந்தே ஆட்டிசம் இருக்குது. ஸோ ஒரு நாள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அண்ணாவால் நார்மலாகவே இருக்க முடியாது, இதனால் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். இப்போ ரீசெண்டாக அண்ணா ரொம்ப பயப்படுறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க, நைட்டு தனியாக எழுந்திரிச்சு புலம்பிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறையா சொல்லுவான். நிறைய மாத்திரை மருந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அண்ணா தூங்கலைன்னா அன்றைக்கி நைட் அவங்க யாருமே தூங்க முடியாதான். இதனாலலாம் வீட்டில் நிறையா பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ நான் அவன்கிட்ட ஏன் நீ ஹீலிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். யூ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யூஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ஹீலிங்லாம் என்ன அப்படின்னு நிறையா கேட்டுட்டு இருந்தான் ஹீலிங் பற்றி. ஜஸ்ட் எந்த ஒரு மாத்திரை மருந்தும் இல்லாமல் உன்னோட எனர்ஜி லெவல்ஸில் இருக்கிற இந்த நெகட்டிவ் பிளாக்கேஜஸை தொடாமையே ரிமூவ் பண்ணிவிட்டு உன்னோட ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். ஸோ அப்படின்னு அதை பற்றி நிறையா படித்தோம். அப்புறம் அதை பற்றி நிறையா அவனுக்கு புரிய வச்சேன். ஸோ ஹி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். அவனுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நிறையா புரிய வச்சேன். அந்த ஃபேமிலிக்கு இவனால் தான் ஒரு லைட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த சோல் கிளாஸ் போனேன் ஒரு ஹீலிங் சென்டரில். ஸோ அந்த ஹீலிங் சென்டரில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அண்ணாக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன பதில் என்னென்னா, அவங்க அப்பா அம்மாக்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களோட எனர்ஜிஸும் அந்த அண்ணாவை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப 1008 ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம இதெல்லாம் புரிய வைக்கணும். ஒன்ஸ் அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க காமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தே வில் நாட் புட் ஸ்ட்ரெஸ் இன் டு தேர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அண்ணாக்கும் இது மூலியமாக ரிசல்ட் சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹீலிங் பர்சன் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாட்ட பேசினாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடித்த அடுத்த நாள் அவங்க அந்த ஹீலிங் பர்சன் அவங்க வீட்டில் இருந்தே வெறும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணாங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங்னா என்னென்னா, ஒருத்தவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஹீல் பண்ண முடியும் வெறும் உங்கள் ஃபோட்டோ வச்சு. இதுதான் டிஸ்டன்ஸ் ஹீலிங். ஸோ வெறும் அதுதான் பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க, என்றைக்கும் தூங்காத ஆள் அன்றைக்கி நைட்டு அவங்க அண்ணா நல்லா தூங்கினாங்களாம். வெளியில் வர பயந்துட்டு இருப்பாங்களாம். அந்த பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு ஒரு 2 days கழிச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி க்யூர். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட எனர்ஜிஸ் மாறினா தான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்டையும் அவங்க அம்மாவையும் சோல் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெலாம் வந்து இந்த வைப் ஈஸியாக செட் ஆகிரும். ஸோ என்னென்னலாம் சொல்ல வராங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனால் வீட்டில் இதை டெலிவர் பண்ண முடியும், என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் ஃபாலோ பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இவனுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு அபரிமிதமான மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஹீலிங் சென்டர் போய் இந்த சோல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி, நம்ம இந்த உடம்பு இல்லை ஆன்மா தான், நம்மளுக்கு எதுக்காக இந்த கஷ்டம்லாம் வருது, அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரலாம், கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு டீப் சைக்காலஜிக்கல் கிளென்சிங் நடந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க அங்கே சொல்லி கொடுத்த அந்த மெடிடேஷன், ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்லாம் பண்ண அதுக்கப்புறம் அவங்க அண்ணாக்கும் வீட்டுக்கு வந்து ஹீலிங் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதம் அப்படியே கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அண்ணாக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்க அண்ணாவை வீட்டில் தனியாக விட்டு போனாலும் அவங்க பயமே இல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்களாம். அவங்க அண்ணா வீட்டில் பத்திரமா இருப்பாங்களாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பாங்களாம். ஸோ கிரேட்டில் நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அவங்க வீட்டில் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்களுக்கு ஒரு மாற்றன்றதை அவங்களால பார்க்க முடிச்சுது. ஸோ ஒரு குடும்பத்தில்
யாராச்சும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றவங்கள ஈஸியாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ இதை தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். நம்மளும் இதை பயிற்சி பண்ணுவோம். காசு பணம் கொடுத்தா தான் ஹெல்ப் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரியும் நிறையா நம்மளால் ஹெல்ப் பண்ணுறது பண்ண முடியும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். நன்றி.